வணக்கம். நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2026க்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி 22,900 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல கேப் ஓப்பனிங் நிஃப்டியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் யூஎஸ் ஈரான் வாரில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்கிறதுனால ஒரு பெரிய கேப் அப் வந்திருக்கு. ஸோ நிஃப்டி அந்த 22,800 ரேஞ்சுக்கு மேலே 22,900 ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைய நிஃப்டியோட ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, ஸோ 22,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஒருவேளை இந்த நிஃப்டி இதுதான் இப்போதைக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். வீக்லியிலே இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இது இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் 22,800. நிஃப்டி இதுக்கு மேலே தான் இப்போ ஓப்பன் ஆகுது. இந்த கேப்பை ஃபில் பண்ணி நேற்றையோட கேப் டவுன் இந்த கேப்பை ஃபில் பண்ணி இது மேலே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த 22,800 ஹோல்ட் பண்ணும் பட்சத்தில் நிஃப்டி தொடர்ந்து அப் அண்ட் கொடுக்கலாம். இதுல இருந்து இந்த ரேஞ்ச் 22,800 மேலே ஓப்பன் ஆகும். இனிஷியலா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,100 இருக்கு. ஸோ இதுல ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 23,100 வரைக்குமே நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் வர நாட்கள்ல 23,180 அதுக்கு அடுத்த டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்த டார்கெட்டா 23,300 வரைக்குமே அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இனிஷியல் டார்கெட்டா 23,100, 23,180, அதுக்கப்புறமா 23,300. அது வர நாட்கள் 23,300 என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இதுல ரிஜெக்ஷன் வரும் பட்சத்துல மறுபடியும் நிஃப்டி கீழே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து ஃபால் நோக்கி வரலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் வந்து 22,800, அடுத்த இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 23,100, அதுக்கு அடுத்தால 23,185, அதுக்கு அடுத்தால 23,300. ஓகே, டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த 23,800, 22,800, 22,800. ஓகே, இது 22,800ங்கிற சப்போர்ட்டை நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஓகே, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா இனிஷியலா 22,680 வரைக்கும் வரலாம். அந்த ஃபால் தொடரும் பட்சத்தில் அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 22,590 இருக்கு. ஓகே, 22,590 வரைக்குமே நிஃப்டி மறுபடியும் ஃபால் ஆகலாம். 22,590 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகலாம். எப்போ இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா, ஓகே, இந்த சப்போர்ட் 22,800ங்கிற சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் வந்து இந்த 22,800 இந்த லெவலை ஹோல்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும். ஹோல்ட் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து அப்படின்னு கொடுத்து 23,100, 23,180, அதுக்கு அடுத்தா 23,300. ஓகே, இதை ஹோல்ட் பண்ண முடியாம பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா இனிஷியலா 22,680, அதுக்கு அடுத்தால 22,590 வரைக்கும் இனிஷியலா நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, தொடர்ந்து லைவ் மார்க்கெட்ல அப்டேட் டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.